நம்ம சிட்டி மூவி கண்டெஸ்ட். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலை நம்ம சிட்டியோட சேர்த்து நீங்களும் கொண்டாடுங்க. ஆப் கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 300 rupees gift card வின் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவியை பிடிச்சவங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டெஸ்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு 300 rupees gift card வழங்கப்படும். நம்ம சிட்டி கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமை என்ஜாய் பண்ணுங்க. கிளாசிக் கவுச் 3-seater சோஃபாஸ் ஒரு 5500 ரூபாய்க்கும், கமர்ஷியல் அந்த சோஃபாஸ் ரெஸ்டாரண்ட்டு தியேட்டர் எங்கே இருந்தாலும் அது வந்து வெறும் 4900 ரூபாய்க்கும் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இதை விட கம்மியாக தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க. சென்னை உள்ள ஏரியாக்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கு. கம்மியாக அப்படிங்கிறப்போ வந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. நம்பி இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் வந்து அவங்க அளிப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மோ அது வந்து ஒரு பெண் கேரக்டர், வர்ற பெண் கேரக்டரோட ஒரு அப்ரிவேஷன் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா இந்த கதை வந்து அப்ரோச் பண்ண விதம் அப்படிங்கிறது. பேய் கதை தான் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த பேய் கதை அப்படின்னா வழக்கமாக வந்து ஒரு பங்களா ஃபஸ்ட் எடுத்துன்னு உள்ளே போயிட்டு அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணி கொல்லாமல் கதை களத்தை வந்து மாற்றி அது ஒரு பழைய ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி வந்து மாற்றி, அதே மாதிரி அங்கே வந்து டக்குன்னு எடுத்துன்னே இந்த ஸ்கூல் அதுக்கெல்லாம் போகாமல் அது ஒரு ட்ராவல் இருந்து அதில் ஒரு நையாண்டி நக்கல் இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் உள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரமேஷ் திலக் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜாலியான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முனிஷ்காந்த் ஐயா பிச்சிட்டார் மனுஷன். அதுவும் வந்து பேய் உள்ளே இருக்கும், பேய் டக்குன்னு திரும்பிடும். பார்த்துட்டு ஐயோ இது கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் பேய் தான், ஏன்னா இது நாம் போட்ட மேக்கப் இல்லை அப்படிங்குவார். அவர் ஒரு மேக்கப் மேனாக வந்து வருவார். அந்த சீனுக்கெல்லாம் பயங்கர சிரிப்பு. அதே மாதிரி வந்து அந்த பங்களாக்குள்ளே இருந்துட்டு இவர் உள்ளூண்டு கத்தனா கூட வந்து சிரிக்கிறாங்க. அவ்வளோ ஜாலியாக ஹார்ட்ஃபெல்ட்டான காமெடியை வந்து தந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் யோகி பாபு ஏன் நிறைய வரல அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணேன். அவர் வர்ற இந்த கொஞ்சம் சீன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நான் பேசுகிற மாதிரி தான். இந்த டைட்டானிக் அவதாரெலாம் வந்து அவரோட தமிழில் வந்து ஒவ்வொரு இதாக சொல்லுவார். அப்போ பயங்கர சிரிப்பு தேட்டரில். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க எல்லாருமே. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே தான் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு டக்குன்னு வந்து கட் ஷாட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது அந்த கிளைமேக்ஸ் இது எல்லாமே வந்து அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இருந்திருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அது போக வந்து என்னென்னா இவங்க காட்டின அந்த வீரியம், அந்த பேய் அப்படிங்கிற அந்த அமானுஷம் அப்படிங்கிற அந்த வீரியம் அப்படிங்கிறத வந்து அந்த வீரியத்துக்கு கிளைமேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்து போயிடுச்சு. அதுதான் வந்து இங்கே படத்தில் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேற ஒரு லெவல் படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எனக்கு எந்த சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா சும்மா வந்து பேய் மாதிரி மேக்கப் போட்டு நிறைய பேர்த்த வந்து ஒரு ஏமாத்துற ஒரு சின்ன ஒரு ரோல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை ஒரு ஹீரோயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்புங்க. ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி விகாரமாக வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அதெல்லாம் பார்க்காம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவங்க வந்து இன்னும் நல்ல ரோல்கள் இதே மாதிரி நல்ல நல்ல ரோல்களை வந்து பண்ணணும். நான் ரொம்ப ஜாலியாக சின்ன ரோல்னாலும் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உண்மையாலுமே ஜாலியாக என்ஜாயபிளாக ஒரு படம். நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னருங்க. இதில் என்ன எதிர்பார்ப்பீங்க? என்டர்டெயின்மெண்ட் தான், என்டர்டெய்னிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது அந்த இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற செகண்ட் ஹாஃபில் இவ்வளோவா வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் வந்து ஒரு குறையாக வந்து நான் இங்கே பார்க்குறேன். மற்றபடி இது ஜாலியான மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு வெளில வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒன் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்து எந்த ஒரு மண்டை குடைச்சலும் இல்லாமல் சிரிச்சுட்டு வரக்கூடிய படம் தான் வந்து இந்த மோ. உண்மையாலுமே இந்த டைரக்டர் நல்ல வரவு, நல்ல தாட்ஸ் இருக்குது உண்மையாலுமே. ஆனால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் வந்து கொஞ்சம் லேக் ஆகிறாரு. இன்னும் வர்ற ப்ராஜெக்டில் வந்து கண்டிப்பாக அதை திருத்திக்குவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நிச்சயமான நம்பிக்கை. இந்த மோவுக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து ஒரு 3 மார்க் தருவேன். போய் பாருங்கள், நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. இதற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. சினிபி.in அப்படின்ட்டு வந்து வெப் ஆப் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கூட போய் நீங்கள் வந்து ரேட் பண்ணலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளில் வந்து தெரிவிங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
நம்ம சிட்டி மூவி கண்டெஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலை நம்ம சிட்டியோட சேர்த்து நீங்களும் கொண்டாடுங்க. ஆப் கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, 300 rupees கிஃப்ட் கார்டு வின் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவியை பிடிச்சவங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டெஸ்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு 300 rupees கிஃப்ட் கார்டு வழங்கப்படும். நம்ம சிட்டி கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைமை என்ஜாய் பண்ணுங்க.